இங்கே அவங்களுக்கு காஃபி கொடுக்க சொல்லுங்கள். திருநெல்வேலி காவல் சரகத்தை பொறுத்தவரையில் 4740 ரவுடிகளை நாம் A+A B C என்று வகைப்படுத்தியிருக்கிறோம். அவர்கள் மீது இந்த ஆண்டு இன்றைக்கி 5ஆம் தேதி அதுவரையில் 379 பேர் மேல் குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை துணைத் தலைவராக நான் பதவியேற்ற பிறகு நடக்கின்ற முதல் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் 2 முக்கிய நிகழ்வுகள் இந்த சரகத்தில் இருக்கின்றன. ஒன்று விநாயகர் சதுர்த்தி சம்பந்தமாக இருக்கின்ற ஊர்வலங்களும் அதனோடு தொடர்புடைய நிகழ்வுகளும் இருக்கின்றன. வருகிற நாளைக்கு இந்த விநாயகர் சிலைகள் நிறுவப்படுகின்றன. 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தொடர்ந்து ஊர்வலங்கள் அனைத்து இந்த சரகத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் நடைபெறுகிறது. மிக முக்கியமாக 8ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை, தென்காசி, சுரண்டை ஆகிய பகுதிகளில், பண்பொழி ஆகிய பகுதியில் நடைபெறுகிறது. அதேபோல் தூத்துக்குடியில் காயல்பட்டினம், உடன்குடி, கயத்தார் ஆகிய இடங்களில் நடைபெறுகின்றன. 14, 15ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சிலைகளும் கரைக்கப்பட இருக்கின்றன. அன்றே திருநெல்வேலியிலும் சில சிலைகள் கலைக்கப்படுகின்றன. இதற்காக 4 மாவட்டங்களிலும் இருக்கிற ஏறக்குறைய ஒரு 7000 காவலர்களை இதற்காக பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக சரகம் முழுவதற்கும் 2440 சிலைகள் வைக்கப்படும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் 4 காவல்துறை கண்காணிப்பாளருடைய தலைமையிலும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த விநாயகர் சிலை பொறுத்தமட்டில் அதை நடத்துகிற நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் சரி, கலந்து கொள்கிற பொதுமக்களும் சரி, மிக அமைதியாக இந்த ஊர்வலங்களை நடத்த வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கான வழிமுறைகள் நீதிமன்றங்கள் தந்த வழிமுறைகளையும் அரசு தந்திருக்கிற வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்களும் ஒத்துழைப்பு தருவதாக கூறியிருக்கிறார். இந்த சிலைகள் நிறுவப்படுகிற இடங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஊர்வலங்கள் நடக்கிற இடங்களாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் பொதுமக்களும் மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் இந்த விழாவை ஒரு சமய நல்லிணக்கத்தோடு நடத்துகிற விழாவாக அவர்கள் நடத்த வேண்டும் என்று காவல்துறையின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விநாயகர் ஊர்வலங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே நேரத்தில் வருகிற செப்டம்பர் 11ஆம் தேதி அன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இம்மானுவேல் சேகரனுடைய அவர்களுடைய நினைவு நாள் கடைபிடிக்கப்பட இருக்கின்ற காரணத்தினால் திருநெல்வேலி சரகத்திலிருந்து இருக்கின்ற 4 மாவட்டங்களிலிருந்தும், குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களிலிருந்தும் இங்கிருந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக செல்ல இருக்கிறார்கள். குறிப்பாக 2 சக்கர வாகனங்களில் செல்லக்கூடாது என்பதை வலியுறுத்துகிறோம். அதே போன்று இங்கிருந்து பரமக்குடி வரையிலும் காவல்துறையினர், அந்தந்த பகுதி காவல்துறையினர் அங்கு வரை சென்று திரும்பவும் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் எந்த இடத்தில் தொடங்கினார்களோ அங்கேயே வந்து விடுவதற்கு இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகங்கள் பேருந்துகளில் செல்கிற பொதுமக்களுக்கு வேண்டிய பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். அவற்றையும் முழுமையாக பயன்படுத்த இருக்கிறோம். இந்த 2 நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் நடைபெறுகிற முக்கியமான
சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் என்ற காரணத்தினால் அதற்கு முன்னுரிமை தந்து இந்த சரகத்தில் இருக்கிற 4 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரகத்தை பொறுத்தவரையில் மிக அமைதியாக இதுவரையில் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் அவ்வாறு இயங்குவதற்கு பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கும் குற்றம் நடவாமல் பார்த்துக்கொள்வதற்கும் பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டும். காவல்துறையும் மிக சிறந்த நடவடிக்கை எடுக்கும். புது சிலைகளை நிறுவக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வேண்டிய புது சிலைகள் எதுவும் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பழைய இடங்களில் இருந்திருந்தால் அதுக்கு அனுமதி தந்திருக்கோம். இல்லைன்னா நீதிமன்றம் ஏதாவது அதற்கான தனிப்பட்ட முறையில் அவருக்கு அதுக்கு அனுமதி தந்திருந்தால் அதை வைக்கிறதுக்கு அனுமதி. ஒவ்வொரு இடத்துலையும் டெசிக்னேட்டட் பிளேஸ் ஏற்கனவே இருக்குது. அந்த பிளேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இருக்கிற அந்த பகுதிகள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். திருநெல்வேலி காவல் சரகத்தை பொறுத்தவரையில் 4740 ரவுடிகளை நாம் A+A B C என்று வகைப்படுத்தியிருக்கிறோம். அவர்கள் மீது இந்த ஆண்டு இன்றைக்கி 5ஆம் தேதி அதுவரையில் 379 பேர் மேல் குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சரி.